ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு. சீரகத்தை விட சோம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி மிளகும் 1 ஸ்பூன் அதிகமாக இருக்கணும். நீங்கள் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகை 1 ஸ்பூன் கம்மியாக்கிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப அதோடய ஸ்மெல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, பட்டை வத்தல் இது 3மே சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்ய போகிறேன், அதனால் பட்டை வத்தலும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு நல்ல 3 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டிலே அரைச்ச இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அதையும் அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் சிக்கனை நல்லா கழுவி உப்பு, மஞ்சள் பொடிலாம் போட்டு கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம், இஞ்சி வெள்ளைப்பூட்டோடு சேர்த்து அந்த கழுவி வச்சுருக்க சிக்கனையும் அதோடு சேர்த்து நல்லா நீங்கள் தை பீஸ், நான் வாங்கியிருக்கிறது தை பீஸ் வாங்கியிருக்கேன். சிக்கன் மிளகு வறுவலுக்கு நல்லா தை பீஸ் வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும், கொஞ்சம் எலும்போடு. அதே மாதிரி பிரஸ்ட் பீஸ் வாங்கினோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் நல்லா தை பீஸ் கொஞ்சம் எலும்போடு வாங்கியிருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு அதோடு நல்லா பரட்டி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு மஞ்சள் பொடியோடு அந்த சிக்கனை ரொம்ப போட்டு கிளறிக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 கிளறு நல்லா கிளறிட்டு அந்த மஞ்சள் பொடியெலாம் நல்லா அதோட சேர்ந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுட்டேன். ரொம்ப நேரம் சிக்கனை போட்டு கிளறிட்டே இருக்கக்கூடாது. சும்மா அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அந்த மாதிரி பண்ணால் தான் சிக்கன் ரொம்ப உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணாமல் செய்யலாம், பட் நான் சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதோட நல்லா அந்த சிக்கனையும் பரட்டி விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடும். நல்லா இங்கே அந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு சிக்கனில் பரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோன்னா சிக்கன் நல்லா உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக வெந்திருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு மாதிரி ஆயிரும். நான் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும் சிக்கனுக்கு. நீங்கள் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ரோஸ்ட்டு தான் சிக்கன் மிளகு வறுவலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், உங்களோட சிக்கன் மிளகு வறுவலுக்கான மசாலா ரெடியாக இருக்குது. அதோடு சேர்த்து அதில் பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடா சொல்லவே தேவையில்லை. ரசம் சாதத்துக்கு, சும்மா சப்பாத்திக்கு, ஸ்டார்டருக்கெலாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்காகவும் செஞ்சுருக்கேன். 2 கிலோ சிக்கன் எடுத்து எல்லாமே பெப்பர் ஃப்ரையாக தான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க ஆஃபீஸில் பாட்லக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் லெமன் பீஸும் வச்சு பேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கர ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்தது. நீங்களும் மறக்காமல் இந்த சிக்கன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோட ஒரு vlogல பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட்.